மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான இடத்துல காடும் வயல்வெளியுமாக தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஎஃப்சி செஞ்சு வேறு லெவலாக சாப்பிட போகிறோம். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இடம் இதான். இங்கே தான் நம்ம வந்து இன்றைக்கி கேஎஃப்சி செஞ்சு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோவை. நம்ம சமைக்க போகிற புது இடம் இதுதான். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வயக்காடாக இருக்குது, குழு குழுன்னு இருக்குது, பயங்கரமாக இருக்குது. மக்களே பாருங்கள், கேஎஃப்சி சிக்கனுக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து அலசிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்க போகிறோம். முறுக்காக இருக்குந்த லேயரு சிக்கன்லாம் நல்லா அலசிக்குவோம். பெரிய பெரிய பீஸாக இருந்தால் தான் கொஞ்சம் கேஎஃப்சிக்கு நல்லாயிருக்கும். பார்த்து நீங்கள் கடையில் வந்து பெரிய பெரிய பீஸா வைங்க. மழை வந்துச்சுன்னா சொல்லிட்டுனா அவ்வளோதான். கோழி அலசியாச்சு. இது ஃபுல் பேசரு. நம்ம வந்து இப்போ கேஎஃப்சி சிக்கனுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மிளகுத்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், ஒரு முட்டை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சிக்கனை வந்து ஊற வைக்கணும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறோன்னு. நேரமாக இருக்கு உரப்பு அடைச்சிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். வந்துருச்சு. இது கடை கூடு இது கையெடு வைப்போம். அதையா சிக்கனை வந்து நல்ல மசாலோட நல்லா படுற மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கணும். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். போய் சிக்கன் மசாலா போட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ அது வந்து டிப் பண்ணி போடுறதுக்கு மசாலா டிப் பண்ணிக்கலாம். மைதா மாவு போட்டுக்கலாம், கார்ன்ஃப்ளவரு, சோள மாவு, மிளகுத்தூள், மிளகுத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சட்டி நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த சிக்கனை எடுத்துகிட்டு செஞ்சு வச்சுருந்த மாவில் நல்லா டிப் பண்ணிக்கணும். ஐஸ் வாட்டர் வச்சுருக்கோம், அதில் டிப் பண்ணிக்கலாம். மறுவாட்டி அந்த செஞ்ச மாவுலேயே போட்டு நல்லா டிப் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து லேயர் வரும், கேஎஃப்சி மாதிரி லேயர் வரும். உதறிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு வேண்டியதான். பயங்கரமான கேஎஃப்சி.
இதாண்டா அவ்வளோதானே மசாலா. அவனுக்கு மேக்னெட் ஆனால் போகுதா? மேக்னெட் லெக்கு மட்டும் அப்படி வர முடியுது. கேஎஃப்சி செய்யும் போதே வாசனை சும்மா கமகமன்னு வந்துட்டே இருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாய் பார்த்தீங்கன்னா கறி வேணும் பாய். இருங்க பாய். கேஎஃப்சிலாம் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் தான் சொல்லணும். எண்ணெய் சட்டி இறக்கி வச்சுருவோம். கேஎஃப்சி லெக் பீஸு சூப்பராக வந்துருக்கு. கேஎஃப்சி எல்லாம் வந்திருக்கு. உள்ள சிக்கன் சூப்பராக இருந்திருக்கு. நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. அது இந்த சாதத்தில் தொட்டுதிங்கல வேறு லெவலு அட்டாதமாக இருக்குது. பார்க்கும்போது கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியும், டவுட்டே செஞ்சோம். சாப்பிட சூப்பராக இருக்கும். சிக்கன் எல்லாம் வெந்திருக்கு, சூப்பராக இருந்திருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து சிக்கன் சமைச்சிருக்கோம். வேறு லெவலில் அட்டகாசமாக இருக்குது. கேமுறை கை பக்குவோம், நாங்கள்லாம் கையை நக்குவோம். நம்ம செஞ்ச கேஎஃப்சிக்கும் இந்த டொமேட்டோ சாஸுக்கும் அட்டகாசமாக இருக்குது. அதுக்குள்ளே இருக்க ஒரு பீஸை முடிச்சிட்டேன். பெரிய பீஸு. ஜில்லுன்னு கிளைமேட்டில் சுட சுட கேஎஃப்சி வேறு லெவலு. இருந்தாலும் எலும்பை விட்றதுக்கு மனசே இல்லை. கேஎஃப்சி சிக்கன் வேறு லெவலு, ஒன்றுமே சொல்ல முடியாது. எல்லாம் மொறு மொறுன்னு இருக்குது. பாய் கேஎஃப்சி 10 கிலோ போட்டிருக்கேன். நம்ம கல்யாணத்துக்கு அதுதான் ஃபஸ்ட்டு போடுறோம். கல்யாணத்துக்கு எங்களோட நம்ம தான் சும்மா இருக்கும். மூத்தவர் அந்த இருக்காரு, ஃபஸ்ட்டு கல்யாணம் அவருக்கு தான் நடக்கும். அவர் சமையலும் நம்ம தான். நமக்கு முன்னோர் மூத்தவர் இருக்காது. கேமராமேன் இப்போ வந்து சாப்பிட வரையில சரியான காமெடி ஒன்று இருந்துச்சு. கேமராமேன் வந்து வாய்க்கால் தாண்டன்னு விழுந்துட்டாரு இதில் வாய்க்காலில். வேறு லெவலில் பண்ணு. அதே போல் கேமராவுக்கு ஒன்றும் ஆகலை. ஒன்றும் ஆகலையா? கேமராவுக்கு என்னன்னா பரவாயில்லையா? அவருக்கான நம்ம கேமரா தானே நமக்கு முக்கியம். ஏற்கனவே முள்ள ஊற்றிட்டு ரத்தத்தோடு வந்துருக்காங்க. நல்லா மழை வர மாதிரி இருந்துச்சு. பார்த்தா லைட்டாக தூத்த போட்டுச்சு, அதோட போயிடுச்சு. நல்லா மழை வர மாதிரி இழுட்டிட்டு லைட்டாக தூத்த போட்டு போயிட்டு அப்படியே திருப்பி காமிங்க கேமராமேன். புயல் வேறு அடிக்க போதுன்ட்ருக்காங்க. வழக்கம் போல் புயல் அடிக்குமா? நம்ம சேனலில் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் மூணுமே பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் நிறையா கொடுத்தீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டாக இருக்கும். கேஎஃப்சிலாம் யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் என்டர்டைன்மெண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கரெக்டாக அதை பார்த்து பண்ணிக்கலாம். எதுவும் குறை இருந்தால் சொல்லிட்டு போங்க, அதை நாங்கள் திருத்திக்கிறோம். மேலும் மேலும் நிறைய வீடியோ பண்ணணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.